ஹலோ, பிகேசி மருத்துவமனைங்களா? என் மாமா மகளுக்கு ஒரு டோக்கன் போட்டு வைங்க. பேரா சுத்ரா, மித்ரா சார். அதே வாய் கிளறுது, கொஞ்சம் குளருது சார். ஏங்க சார் போட்டு வைங்களே சார். மாமா, உண்மையிலே உன்னோடது பெருசுதான் மாமா. நீ எப்போ பார்த்த? கான்ட்ராய் பிடிச்சோன்னே அது சொல்லலை. என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன்னு சொன்னில, அதனால உன்னோட மனசு பெருசுன்னு சொன்னேன். அதை கேட்டியா? ஆயா, எப்படியோ உண்டானது உண்டாயிருச்சு. இன்னொரு வாட்டியா உண்டாக போகுது. அப்படியே எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. அட பயப்படாத புள்ள. இந்த கண்ணு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா சீம்பால் தருவாங்க, அதனால கேட்டேன். கேப்படா கேப்பேன். இரு, எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும். எங்கவே நேரம் வந்திருக்கணுமே. வரட்டும். ஐயோ, இங்க வாயா. ஏன் அப்படி பம்பி நின்றுட்டு இருக்கிற? இங்க பாரியா, எங்க மாமா கூடி சீக்கிரமே உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அங்க பாரு, பண்றதையும் பண்ணிட்டு கரடியாட்டம் பம்பிட்டு இருக்கிறான் பாரு. ஓ பாரு, தயவு விஷயம் சொல்ற, எனக்கு உன் மாம்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, இல்லைன்னா விட்டு போட்டு ஓடி போயிடுவேன். டேய் கோபாலங்கா, டேய் இங்கே வாட, இந்த பக்கம் வாவே. டேய் தயவு செஞ்சு அப்படிக்கு எப்படி விட்டுட்டு ஓடி போயிடாதரா. ஏதோ ஆடோ மாடோ இருந்தால் கூட அஞ்சூர் சந்தையில் ஓட்டிகிட்டு போய் பாதி விலைக்குன்னா விற்று பணத்தை பார்த்துருவோண்டா. வாய் வயிறுமாவே இருக்கிறா. இவளை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? ஏற்கனவே ஊருக்குள்ளே ஒருத்தரும் பொண்ணும் தர மாட்டேங்கிறா. அப்புறம் அவ்வளோதான் டிக்ளரே பண்ணி விட்டுருவாங்கடா. தெரியலையே, என் முன்னாடி மாடுகின்னு வச்சுக்கிறேன் நீ. அட இரு, ஆம்பளையும் கொஞ்சம் ஏமாந்துருந்தா மேலையும் போட்டு மிதிப்ப, அடியிலையும் போட்டு மிதிப்ப. சரியா, நமக்கு உங்க மாமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவன் நம்ம நோம்பு எல்லாம் முடிஞ்சிச்சு, முத்தப்படி ஆயிடுச்சு. நம்ம கோயிலில் போய் சின்னமரம் கோயிலில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். வா போலாம். ஹலோ. பிரியா, என்னாச்சு? ஏய் லூசு லூசு, எல்லாம் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்ச பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். நீயும் மாமியால நல்லா மத்தியானம் ஆனா நல்லா சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்க தான் லாய்க்கு, வேற எதுக்கும் லாய்க்கு இல்லை. உங்களை நம்பி இதை பொறுப்போட்டேன் பாரு, என்னை எல்லாம் வை போன. என்ன காரணா, என்னாச்சு? பா, பொம்பளைங்க காரியத்தை சாதிப்பாங்கன்னு பொறுமையா இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. பூவை பறிக்க கோடாரி எதுக்குன்னு நம்ம சாதாரணமா இருந்துட்டோம். புயலுக்கு தப்பிச்ச அந்த பூவை என் கையால எப்படி நசுக்கிறேன்னு பாருங்க. கருணாகரா, அவசரப்படாத. அவசரப்பட்டினா நாம நினைச்ச காரியம் நடக்காது. உன் தங்கச்சி பிரியாவுக்கு போனை போட்டு அவங்க மாமியாவையும் கூட்டிட்டு வர சொல்லு. வீட்டு சதிக்கு கூட்டு சதி தாண்டா கை கொடுக்கும். எல்லாரும் ஒன்னா கூடி ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே அடியா வேட்டு வைப்போம். காயத்ரி, லாரி சேஸு ஆர்டர் போடணும். நான் லைலாண்ட் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ பார்த்து பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுற. ஏங்க இப்படி என்னை விட்டுட்டு போனீங்க? நானும் இப்போ மாசமாக இருக்கேன். எனக்கும் நீங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்காதா? எனக்கு என்னமோ உங்கள் நினப்பாவே இருக்குது. நீங்கள் இப்படி விட்டுட்டு போனால் என்னங்க அர்த்தம்? கொஞ்சம் என் கூட இருந்தா எனக்கும் ஆறுதலாக இருக்கும்ல. காயத்ரி, நான் கூட இருந்துட்டா இருக்கிற வேலையில் ஆறு பார்க்கறத. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டு, நான் கூடவே இருந்துடுறேன். போதுமா?
டேய் தம்பி, என்னடா இதெல்லாம்? அக்கா அக்கா என்னைக்கு உனக்கு ஒரு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு இந்த தெய்வத்தை நீ என்னைக்கு உண்டானியோ அன்னையிலேருந்து தினமும் அங்கப்பிரசனம் பண்ணிட்டு வரேங்க்கா. ஏண்டா ஏண்டா உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு தெரியுமாடா? ஏண்டா என் மாமியார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை நான் அவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பினேன். ஆனால் இன்னைக்கு நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு உடம்ப வருத்திக்கிட்டு தினமும் அங்கே பிரச்சனை பண்ணுறியே, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்யறதில்ல எனக்கு தெரியலடா தம்பி. என்னக்கா இப்படி பேசுகிற? நீ என்னோட ரத்தங்க்கா. நீர் அடித்து நீர் என்னைக்கு விலகாது. உனக்கு ஒரு குழந்தை பிறந்து உன்னை அம்மான்னு கூப்பிடணும், என்னை மாமான்னு கூப்பிடணும். அதுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் 2 பேரும் தாங்கி தயாராக இருக்குங்க்கா. டேய் தம்பி, நான் உன் மருமகன்கிட்ட தினமும் பேசுவேன் தெரியுமா? நானும் அவனும் என்ன பேசிக்குவோம் தெரியுமா? அவன் கேட்பான், பெரிய மாமா என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்குவாரு, சின்ன மாமா எனக்கு என்னெல்லாம் வாங்கி தருவாருன்னு கேட்பான். நான் அதுக்கு உன்னனையும் அண்ணனையும் பற்றி நிறையா சொல்லுவேன். ஆனால் எனக்கு நைட்டில் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துட்டா என் குழந்தை பாவண்டா எங்கள் அம்மா கிட்ட பேச முடியாமல் எப்படி தவிக்கும் தெரியுமா? அந்த குழந்தை தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் வளையல் சத்தம் கேட்டால் குழந்தைங்க நிம்மதியாக தூங்குன்னு சொல்லுவாங்க. நானும் நீங்கள் 7வது மாதமே வளகாப்பு பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது ஆடி மாதமாக போச்சு. ஆனால் இப்போ தான் 9வது மாதம் நடக்குதே. எனக்கு வளகாப்பு பண்ணி வலையெல்லாம் போடுங்கடா. அப்போ தான் அந்த சத்தத்தில் என் குழந்தை சந்தோஷமாக இருப்பாடா. எனக்கும் ஆசையாக இருக்குடா. அக்கா கண்டிப்பாக இந்த மாதம் உன்னோட வளகாப்புக்கு நாங்கள் போடுற வளையல் சத்தம் தான் உன் பிள்ளைக்கு கொடுக்க போகிற முதல் மொத்தம். வர வெள்ளிக்கிழமை நீ வாசலையே எதிர்பார்த்து காத்துட்டு வளகாப்புக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணிட்டு வர. சந்தோஷமா இருக்கா? சரிடா. பெருமாளே, பெருமாளே, எங்கடா இந்த வீட்டில் ஒரு நாய் நரி கூட காணும்? டே சுப்பிரமணியா, நானும் என் மாமூட்டு பிள்ளைய காலையிலும் தேடி பார்த்தேன்டா. வடக்காடு, மேற்காடு, வட்டக்காடு எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன்டா. அவளப்படாத பெருமாள், இப்படி 30 வருஷமா இவ்வளவு தண்ணி தேக்கி வச்சுக்கிறிய, நான் என்னடா பண்றது? என்னடா படி தொலைட்டும் பெருமாள். நாய்க்கு எங்கேயே காணுமேடா, எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. சோளக்காடு தானே நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது, ஆனால் அங்கே தானே இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் வந்துட்டாங்கன்னா பரவாயில்லையே. வருவாங்க, நல்லா காரியத்தை முடிச்சு தானே வருவாங்க. மாமாட்டையா? சரி வா மாமா, ஆசீர்வாதம் பண்ணு. அப்படியே எங்களையும் பண்ணு. 16 பெத்து தெருவோட நாசமா போங்க. தாத்தா நீ ஆசீர்வாதம் பண்ணலையா? நீ நவரா. ஏன்டா பெருமாளே, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? நான் ஏதோ போறாம இந்த நாய்க்கு இங்க வேறு மித்ரா, அவன்ட்டியோ ஒன்றும் இல்லை. இவனை ஆட்டோ ஓட்டிட்டு திரியிறான், அவனை மஞ்சள் மூட்டை தூக்கி திரியிறான். எம்படுது வடக்காட்டில் பாதி சொத்து எம்படுது. பேசாம அவனை விட்டுட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆசை தோசை. ஏன்னா யாரு கல்யாணம் பண்றது, யார் வாந்தி வைக்கிறது? நீ வந்து நோகாம எடுத்துட்டு போயிருவியா? சரி சரி, இது விட்டா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மணி 3வது ஃபர்ஸ்ட் நைட் போட மாட்டாங்களா? கவலைப்படாதடா, இந்த ஊர்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, அவ்வளோவாடா நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், சரியா? டேய் சுப்பிரமணியா, தலை கொஞ்சம் சூப்புன மாதிரி இருந்தாலுமே நீ நல்ல மனுஷன்டா, ஒண்ணுமே பண்ண முடியாது. கருவுது அங்க கருவிட்டே இருக்குது, புகையுது. பேசியா டூயட் பாடணும்டா, ஏன்டா அப்படி பண்றீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்னோட இருக்கிறேன், நீ கிளம்பு. சரி, பேசுறதமா குழந்தை பிறந்தானே சொல்லி அனுப்பியா? குழந்தை தேவையில்ல, கிளம்பு. உன் பேரே வச்சிடலாம், உன் பேரே வச்சிடலாம். என் பேரில் வைக்க வேண்டாம். டேய் அவங்க 2 பேரும் வா.
அவங்க போகிற இடத்துல பாரு, ஃபோன் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிரு. போறதும் போறீங்க ஒரு வாழ்த்து அட இருங்க ஒரு நேரம் இந்த பாரு, அவன் போகிற இடத்துல பாரு, அவன் நம்பரை வச்சு அவளை நம்ம கரெக்ட் பண்ணாத விடக்கூடாது. ஊட்டியில் ரூம் சரி 16 பெற்று பெருநாசமா போங்க. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? காளி போட்டு சுத்த வைக்கிற. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? காளி போட்டு சுத்த வைக்கிற. கண்ணாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற. கண்ணாடி வச்சு மேல கள்ள வீசுற. திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கு பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டுக்கிச்சுடி. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? காளி போட்டு சுத்த வைக்கிற. என்னடி என்னடியே கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டுக்கிச்சுடி. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? காளி போட்டு சுத்த வைக்கிற. இப்ப சுத்தி சரிஞ்சு போச்சுடிய. என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு உன் இடுப்பில் மாட்டிக்கிச்சுடிய. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? காளி போட்டு சுத்த வைக்கிற. அடி என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற. கண்ணாடி வச்ச மேல கள்ள வீசுற. திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கு பூங்கொடி என் மனசு உன் இடுப்பில் மாட்டிக்கிச்சுடியா. அப்பா ஏதோ முக்கியமாக பேசணுன்னு எங்கள் 3 பேர்த்தையும் வர சொன்னீங்களே,
என்னப்பா எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. நான் வேற குழந்தைய அந்த காயத்ரிகிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். போலாமா? நாளைக்கு நடக்கிற வளகாப்புல அந்த காய்கறி சாப்பிட்ற 5 வகை சாப்பாடு தான் அவ சாப்பிட்ற கடைசி சாப்பாடா இருக்கணும். சரிப்பா, அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இது வீரியமுள்ள விஷப்பாட்டில் நாளைக்கு 5 வகை சாப்பாட்டை அவளுக்கு ஊட்டும் போது இதையும் சேர்ந்து கலந்து ஊட்டி விட்டுருங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் அவ செத்துருவா. அப்படி செத்தா அவ வயிற்று வலி வந்துதான் செத்தோனுமே இருக்கணுமே இல்லையே, நாம கொண்டதா இருக்கக்கூடாது. அம்மா, இந்த விளக்கெண்ணெய் எண்ணெய் விஷயத்தில் சொதப்பின மாதிரி நீயும் ஏதாச்சும் சாப்பாட்டு விஷயத்தில் சொதப்பி கிதப்பி விட்டுறாதம்மா. என்னம்மா, சோத்துல விஷத்தை கரெக்டாக கலந்துருவில்லம்மா? ஏய், அதை பற்றி நீ கவலைப்படாடா, அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீங்க சாப்பாட்டுல விஷத்தை மட்டும் கலந்து விடுங்க, மற்றது தானா நடக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நாம நடிச்சதெல்லாம் நடிப்பே இல்லை. நாளைக்கு நடக்க போற வளகாப்புல காய்கறி மேல நாம பாசமா இருக்கிற மாதிரி ஆளுக்கு போட்டி போட்டு நடிக்கணும். அதுதான் நாம நடிக்கிற உண்மையான நடிப்பு. இதுல ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு, அந்த விஷம் கலந்த 5 வகை சாப்பாட்டையும் நாம 5 பேரும் தின்னுபிட்டு சாக வேண்டியதுதான். காட்சியை சொல்லிட்டல, ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டல, வசனத்தை எப்படி பேசி நடிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. நான் அடித்தா காசுக்கு கொண்டாட்டம், நான் அடிக்கலைன்னா சோத்துக்கு திண்டாட்டம். அதை நினச்சிட்டு நாளைக்கு நடக்கிற வேலையை பாருங்க. சரிண்ணா, நீங்களும் அங்கே வந்துடுங்க, மற்றதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். நாங்கள் வரோம். டே கருணாகரா, எதுக்கும் நீ ஒரு பாண்டு பத்திரத்தை ஏற்பாடு பண்ண வை. எதுக்குப்பா? முட்டாள், உயிர் போறதுக்கு முன்னாடி உயிர் எழுதிக்கிறதாண்டா. சரிப்பா. அப்பா, வளகாப்பு முடிஞ்சோடனே லாரி டெலிவரி எடுக்கணும். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா. தம்பி அனுப்புனான்னு பார்த்தா அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் வளகாப்பு முடிஞ்சோடனே நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாணிக்கா, நான் இருக்கும்போது நீ ஏப்பா கவலைப்படுற? அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ வளகாப்புக்கு காய்கறி கூட பக்கமாக இருந்து பார்த்துக்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் பொண்ணுங்க தான் புருஷன் கூட இருக்க வேணும்னு நினைப்பாங்கப்பா. அதனால் நீ காய்கறியை பத்திரமா பார்த்துக்கோ, மீதி வேலையை நான் போய் பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா.
போல ஒரு தெய்வந்தா இல்ல, உயிர் சுமக்கும் கருவறதா கோவிலுடா. அவளைய படிக்கிறது பூமியில யாரு, ஆதிசக்தி எப்பவுமே பெண்தானடா. தாயாக போறவள வணங்கி நில்லு, வளகாப்பு நேரத்துல நன்றி சொல்லு. காசு பணம் வச்சிருந்த பெருசு இல்ல, வாரிசுக்கு ஈடு இணை ஏதும் இல்ல. தாய் வீட்டுக்கு இவ போக போறா, திரும்பி வரணும் 2 பேரா. தாய் வீட்டுக்கு இவ போக போறா, திரும்பி வரணும் 2 பேரா. காயத்ரி, காயத்ரி, லாரி வேற டெலிவரி அடிக்க போகணும். நீ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுமா. மாமா சரிங்க மாமா. மாணிக்கா, பாபா போயிட்டு வரலாம். காயத்ரி, அப்பாவை பஸ் வச்சு விட்டு வந்துடுறேன். எனக்கு சீக்கிரம் வந்துருங்க. மலான்னு வந்துடுறேன் காயத்ரி, நீ தகுதியுமா இரு. காயத்ரி, கவலைப்படாதம்மா. என்னை பருவச்ச வரைக்கும் பஸ் வச்சு விட்டு அவன் வந்துடுவாம்மா. நீ பத்திரமா இரு, போயிட்டு வந்துடுறேன். வாப்பா போகலாம். காயத்ரி, மாமா வீட்டுக்கு போகலாம். எங்கண்ணா? அழகா புடிச்சு எங்கேயுமே போவாங்க, நம்ம வீட்டுக்கு தாம்மா. அண்ணே, எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இந்த வீடு தானே. அது மட்டும் இல்லை, 12 வருஷமாக தவந்து இந்த பிள்ளையை நான் பெற்றுக்க போகிறேன். இவங்க எல்லாரும் எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பாங்க. அண்ணே, எனக்கும் புகுந்த வீட்டில் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்னு தான் ஆசை. அதை விட நான் இங்கேருந்து குழந்தை பெற்றுட்டு அங்கே வரும்போது உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து நீ கல்யாண குளத்தில் நிற்கிறத நானும் என் பிள்ளையும் சந்தோஷமாக பார்க்கணும். அதனால் நான் இங்கேருந்து பெற்றுக்கிறேண்ணே. காயத்ரி, நீ எனக்கு தங்கச்சி இல்லையம்மா, எனக்கு ஒரு தாய். உனக்கு குழந்தை பிறந்தோடனே சொல்லி அனுப்புமா. என் கையால் உன் குழந்தைக்கு சக்கரை தண்ணி ஊற்றி அவனை எடுத்து கொஞ்சணும்மா. நான் வர்றேம்மா. அக்கா, நான் போயிட்டு வரேங்க்கா. நான் உன்னை விட்டு போனாலும் என் உசுறு உன் கூட தான்க்கா இருக்கும். அக்கா, பார்த்து பத்திரமா இருக்கா. மாமா, அக்காவை பார்த்துக்குங்க. குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. தாய் மாமஜீரோட தாளாட்டி பாட ஓடோடி வரோம். அக்கா வரேங்க்கா. ஆமா பிரியா, பையன் என்ன பண்றான்? அக்கா, குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சணும்னு ஆசையா இருந்துச்சு, அதுக்குள்ள அத்தை வலிக்கிற மாதிரி இருக்கு. 9வது மாசத்தெல்லாம் வலி வருமா என்ன? அம்மாடி, இது புள்ள பிறக்கிற வயிற்று வலி இல்ல. நீ சாப்பிட்டியே 5 வகை சாப்பாடு, அதுல குழந்தை நஞ்சுனால வந்த வழி. சொல்றீங்க ஏண்டி 5 வகை சோத்தை ஊட்ட ஊட்ட சாப்பிட்டியே, அதாண்டி அதுல வந்த வென. ஏத்த இப்படி பண்ணிட்டீங்க? 12 வருஷமா புள்ள இல்லாம தவம் இருந்த மாதிரி ஒரு குழந்தைய பெத்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைக்கு இந்த குழந்தை நான் உசுர அவரோட வாரிசு போய் கொல்லணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு?
சும்மா கத்தாதடி, வாய மூடி. யாரடி? யாரு? ஏன் மகன்? ஏன் மகன்? ஓவடா. இதோ நிக்கிறா பாரு, ஏன் மவன் சரணு. இவன் தாண்டி ஏன் வயித்துல பெத்த புள்ள. ஓ புருஷன் புருஷனோட மூத்த பொண்டாடிக்கு பிறந்தவன். அவன் ஏன் வயித்துல பிறந்தவன்ல. ஆனா இந்த சொத்தெல்லாம் அவங்க அம்மாக்காரி அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கான். அந்த சொத்து மோ வயித்துல வளர்ற குழந்தைக்குதான் பிறந்துருச்சுன்னா சொந்தமாயிடுமா. அப்போ நாங்க என்ன பண்றது? 5 மாசத்துலயே வயித்துல இருக்கிற கருவை அழைக்கணும்னு பட்ட. ஆனா அது முடியல. ஆனா அதுல ஒரு நல்லது இருக்குடி. இப்போ உனக்கு இடுப்பொலி வந்து நீ செத்தேன்னு வச்சுக்கவேன், இந்த ஊரு உலகமோ இது பிரசவ வலி, அது குழந்தை பெத்துக்க முடியாம செத்துட்டான்னு நாங்க நம்ப வச்சிருவோம். கடவுள் கொடுத்த வாரிசத்தை இது எங்களோட வராத. இத காசு பணத்துக்காக அழைச்சிடாதீங்க. நான் தானே உங்களுக்கு சாகணும், நான் செத்து போயிடுறேன். ஆனா என் பிள்ளைய மட்டும் என் புருஷகிட்ட பெத்து கொடுத்துட்டு நான் செத்து போயிடுறேன். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஏய், நீயும் உயிரோடு இருக்க கூடாது, வயித்துல வளர குழந்தைய உயிரோடு இருக்க கூடாது. சாவடி. அப்பா, நீங்க எனக்கும் அப்பா மாதிரி தானே. நீங்களாச்சும் என் பொல்ல உசுர காப்பாத்துக்கல. உன் புருஷன் ஆடிக்கிட்டு இருக்கான்ல, எனக்கு சேர வேண்டியது. மாணிக்கத்தோட அம்மா உன் மாமியாரு யாருன்னு தெரியுமா? என் அத்தை. என் சொத்தை ஏமாத்துனவன். வாரிசு உன் வயித்துல விளையாடுது. முடிஞ்சுது கதை, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சுது. நானும் உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே. ஆனா உன் தங்கச்சிக்கு ஒரு நிலைமை நான் விட்டுருவேன். ஆனா நீ அதை என் பிள்ளைய காப்பாத்தன. உனக்கு வெஸ்த வைக்க சொன்னவனே நான் தான். நீ எங்கிட்டயே வந்து உயிர் பிச்சை கேட்குற. எப்படிமா கிடைக்கும்? ப்ளீஸ்டா, உனக்கு பொண்டாட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தானடா. இந்த பிள்ளை இல்லைன்னா உங்க அண்ணன் செத்துரு வர்றா. அதுக்காக வாதி என் பிள்ளைய காப்பாத்து சரணு. உன் புள்ள இல்லையாண்ணா, உன் புருஷ சாவான்னா 3 பேரும் செத்து தொலைங்க. ஒரே முட்டா கருமாதியை பண்ணிட்டு போயிடுறா. பிரியா, ஒரு பொண்ணோட வலி இன்னொரு பொண்ணுக்கு தெரியும். நீயும் ஒரு குழந்தை பெற்றவதான பிரியா. நீ அது எனக்கு ஏடி உன் மகனை காப்பாத்திட்டா என் மகன் என்ன நடுத்தருவில் நிப்பானா? இங்க பாரு, என் மகனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீயும் உன் மகனும் சாகணும்டி. கணுண்டி 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 கணுண்டி. அட பாவிங்களா, நீங்களாம் ஒரு மனுஷங்களா? பச்சை குழந்தைய கொண்டுட்டு இப்படி காசுன்னு சுடுகாட்டுல இருக்க பேய் மாதிரி அலையறீங்களே, நீங்களாம் மனுஷங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ளைய வாங்கிட்டு வந்து நின்ன வண்டி, உனக்கு கூட என் புள்ளைய வைக்கிறதுன்னு ஆசை இல்லைல்ல. கேவலம் சொத்துக்காக என் புள்ளைய கொல்லணும்னு நினைக்கிறியே. எல்லாம் ஒரு மனுஷியாடி. சரணு, இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக நீ
பண்ணிருக்கியடா. ஆனா ஏன் புருஷன் நாயா உழைக்கிறாருடா. ஆனா நீ உன் பொண்டாட்டிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைய கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன் முந்தாடிய மட்டுமே புடிச்சிட்டு திரியிற நாய. உனக்கு கூடவா என் பிள்ளைய விடணும்னு தோணல? 12 வருஷமா குழந்தை இல்லாம கடவுள்கிட்ட எல்லாம் தவம் இருந்து இந்த பிள்ளைய பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளைய விட்டுடுங்க. டே கண்ணா, மாணிக்கத்தை வர்றதுக்கு முன்னாடி இவன் இப்படி இருந்தானா நாம நினைச்ச காரியம் நடக்காது. இவளை கூட்டிட்டு போய் ரூமுல பூட்டி சாவி எடுத்துட்டு வா. அம்மா, வெளியே நல்லா வெயில், எப்படியும் அப்பாவை பஸ் வச்சு விட்டு வந்துட்டேன். காய்கறி காய்கறி எங்கம்மா? காய்கறி வருவா. அவ வரணும்னா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. ஓ, நீ யாரு? நான் எதுக்கு பத்திரத்துக்கு கையெழுத்து போடணும்? நீ இந்த வீட்டோட சம்பந்தி, அதோட நிறுத்திக்குங்க. நான் யாரா? உங்க அம்மாவுக்கு நொண்டம் பையன். பழைய கதையெல்லாம் எதுக்கு? பத்திரத்துல கையெழுத்து போடுறியா இல்லையா? எங்க அப்பா வராம நான் எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட மாட்டேன். ஏய், இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டேன்னா காயத்ரி வருவா. அம்மா, நீ ஏம்மா இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து நீங்க தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்த என்கிட்ட நீ ஏம்மா இப்படி பேசுற? காய்கறிய மலடி மலடின்னு சொல்ல போதெல்லாம் எல்லா மாமியாரும் சொல்ற மாதிரி தானே நான் அசால்ட்டா திட்டோமா. ஆனா இப்போ நீங்க பேசுறத பார்த்தா இங்க என்னமோ நடத்திருக்கும் போல இருக்கு. எங்க காய்கறி? உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடத்தினீல, அதுல 5 வகை சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டோம். இப்போ உன் பொண்டாட்டியோட உசுரா இல்ல இந்த சொத்தான்னு நீயே முடிவு பண்ணிக்க. எடுறா கையா உன் மேல இருந்து. எடுறா. பார், ஓ பொண்டாட்டி உசுரு இந்த சாவியில இருக்கு. ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போட்டா உன் பொண்டாட்டியும் புள்ளியும் உசுர காப்பாத்தலாம். என்ன சாவி வேணுமா? கையெழுத்து போடு. கேவலம் இந்த சொத்துக்காக பிடி மாறிட்டியாமா? இருக்கிற சொத்தையெல்லாம் உன் தம்பிக்கு எழுதி வச்சிடறானா, நீ எழுதி வச்சுட்டு போற. கேவலம் இந்த சொத்துக்காக என் பொண்டாட்டியோட உயிரை பணைய வச்சுதான் நீ என்ன சொத்தை எழுதி கேட்கணுமேமா? உன் வயிற்றுல நான் பொறுக்கலினாலும் இன்னொரு தாயா தானமா நான் பார்த்தேன். எல்லாம் மற்றவங்க மாதிரி நீங்க ஒரு தாயா இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு சித்தியா மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. 12 வருஷமா தவம் இருந்த பிள்ளைய விட இந்த சொத்தும் எனக்கு ஒன்றும் பெருசு இல்ல. என் காய்கறிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு,
உங்க அத்தனை பேருக்கு சும்மா விட மாட்டாட்டா, சும்மா விட மாட்டேன். எங்கடா கையெழுத்து போடணும்? மாணிக்கம் டாக்டர், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான், ரொம்ப அன்கண்டிஷன். 2 உசுரில் எந்த உசுரை காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது. ஏன் 2 உசுரும் போகிறது கூட வாய்ப்பு அதிகம். மனசை தேத்திக்கிட்டு இந்த ஃபார்மில் ஒரு கையெழுத்து போடுங்க மிஸ்டர் மாணிக்கம். டாக்டர், 12 வருஷமா நாங்க குழந்தை இல்லாமையே வாழ்ந்துட்டோம். இனிமேல் எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லைக்கு டாக்டர். என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுத்துருக்க டாக்டர். உங்க கால் வேணாலும். எங்களால முடிஞ்சதை பார்க்குறோம் மாணிக்கம், எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். மாணிக்கா, என்ன லாரி டெலிவரி எடுக்க போன சொன்னேன், நானும் போனேன். திடீர்னு எதுக்குப்பா ஃபோன் பண்ணி என்ன ஆஸ்பத்திரிக்கு வேணும் சொன்னேன், என்னப்பா ஆச்சு? அப்பா, காய்கறி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவா போல இருக்கப்பா. என்ன மாணிக்கா சொல்ற? இப்பதான் வளகாப்பு முடிஞ்சு 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன். அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? அப்பா, எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி நான் ஏமாத்திட்டேன்ப்பா, ஏமாத்திட்டேன். நான் வளகாப்பு முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்னமோ நடந்திருக்குது. யாரையோ காப்பாத்துறதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற. இது வரைக்கும் இந்த அப்பா கிட்ட நீ எதையும் மறைச்சதில்ல. இருந்தாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி எனக்கு தெரியும். நடந்தது எதையும் மறைக்காம சொல்லுடா. வளகாப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஆனா பாவிகளா, சொத்துக்காக கருவில் இருக்கிற உசரையே கொல்ல துணிச்சிட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? நாசமா போயிருவாங்கடா. அப்பா, நீங்க உங்க வாயார அப்படி பேசாதீங்கப்பா. அது பழிச்சாலும் பழிச்சிடும். அவங்க என்னைக்குமே குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா. என்னமா என் தலையெழுத்து எப்படியாவது படி நடக்கட்டும்ப்பா. மாணிக்கா, உன்னோட நல்ல மனச யாரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களாப்பா. பிரியா, நாம நினைச்ச மாதிரி அத்தனை சொத்தும் உன் பையனுக்கே வந்து சேர்ந்துருச்சு. போய் உன் பையனை எடுத்துட்டு வா.
இது அவனுக்குன்னு சேர வேண்டிய சொத்து. அவன் கையில கொடுக்கறதா சரியா இருக்கும். மாப்ள, நாங்க கிளம்புறோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எப்படியோ நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என் தலைமுறையில் விட்ட சொத்தை என் பேரன் தலைமுறையில் அதை திரும்ப வாங்கிட்டேன். இது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து. இனிமே உங்க இஷ்டம் போல இதை செலவு பண்ணுங்க. மாப்பிள்ள, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. உங்கள் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தையும் காணவே இல்லைங்க. நாம் பண்ண காரியம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏ சரணு, உங்கள் அப்பாவெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாதடா. அவரை நான் பார்த்துக்கிறேன். பெட்ல படுத்திருந்த என் பையன் கீழே தவற விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடைக்கிறாங்க. ஜீவா, ஜீவா, பாருடா, பாட்டி பாருடா. ஐயோ, என் பேருக்கு என்ன தெரியலையே. அம்மா கொண்டாமா. தங்கா, அப்பா பாடுறா, அப்பா பாடுறா தங்கா. மாமா, அடுத்த குழந்தைய அழிக்க நினைச்சிட்டாடா. என் குழந்தை எப்ப கிடைக்காதே, என் புள்ள குழந்தை. என் பையன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். உடனே ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். வாங்க, வாங்க போலாம். மச்சான், என்ன மச்சான் திடீர்னு போன் பண்ணி அவசரம் வர சொன்னீங்க? என்னாச்சு மச்சான்? மாப்பிள்ள, 2 உசூர்ல எந்த உசுரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ள. ஆமா, என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள, காய்கறிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்துருவேன் மாப்பிள்ள, செத்துருவேன். என்ன மாமா, இப்பதான் ஊரே கூடி அக்கா வளகாப்பு நடத்தி சந்தனத்துல முகத்துல பூசிட்டு மகராசியா இருன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள என்ன மாமா நடந்துச்சு? மாப்பிள்ள, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அக்கா வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, அதுதான் மாப்பிள்ள நான் உங்களுக்கு போன் பண்ணினேன். மாணிக்கம், இத்தனை அநியாயத்தை பண்ணதுக்கு அப்புறம் நீ அவங்கள காட்டி கொடுக்காம நினைக்கிற பாரு, அதுதான் நீ செய்யற தப்பு. அப்பா, இந்த விஷயம் நம்மளோட போகட்டும்ப்பா. யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம்ப்பா, தெரிய வேண்டாம். மாணிக்கா, காய்கறி வேணா உனக்கு தாலி கட்டின உறவா இருக்கலாம்ப்பா. ஆனா அவங்களுக்கு கூட பிறந்த ரத்த உறவுடா. அவங்ககிட்ட மறைக்கிறது மகா தப்புடா. தெரியுமாமா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். மாப்பிள, இப்ப புரிய வைக்கிற மாப்பிள. அப்பா வேண்டாம்ப்பா. நீ சும்மாறா மாப்பிள. அன்னைக்கு காய்கறியோட வளகாப்புல இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வளகாப்புல விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்கப்பா. உன் கூட பிறந்த உறவும் உசுருக்கு போராடிட்டு இருக்குது. உன் காய்கறி குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு வர டாக்டர் சொல்லிட்டாருப்பா. ஏ கணேசா, நம்ம காய்கறிக்கு ஏதாவது ஆவறதுக்குள்ள அவனுக்கு எவனும் உசுரோட வேற கூடாதா? ஆமா, எங்க அக்கா நல்லா வாழணுக்கோசரம் தான்
நாங்கள் ஒவ்வொரு டைமும் உங்கள் வீட்டுக்கு வந்து தலை குஞ்சு அவமானத்தோட போனோம். எங்கள் அக்கா உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு அவங்க தலையெடுக்கும் தயங்க மாட்டேன். அண்ணா என்னடா குழந்தைங்க அண்ணா என் பையன் பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டான்னா மூச்சு பேச்சு இல்லைண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. யாருக்கு என்னடா பாபா சாச்சா ஏடா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி வருது. போடா போய் டாக்டர் காட்டுறா பலாருன்னு. வாடா டாக்டர் கூட்டு போல வாடா. ஐயோ ஈடு படிச்சிருக்கேன். சேராத சேர்க்க சேர்ந்து நல்லது கெட்டது தெரியாம நான் படத்து மேல ஆசைப்பட்டு இப்படி தீராத துன்பத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டு ஈடு படிச்சிருக்கேன். மன்னிக்கிறதா? எதிடி மன்னிக்க சொல்ற? சொத்துக்கு ஆசைப்பட்டு 12 வருஷமா தவம் இருந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி அவ கர்ப்பமாக இருக்கும்போது அந்த வயிற்றில் இருக்கிற கருவியே அழிக்க நினைச்சிருக்கிறிய, உங்களுக்கு எங்கடி மன்னிப்பு? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. சின்ன வயசுல இருந்து எங்க தாத்தா இழந்த சொத்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் தான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. பாசத்தை பத்தி எனக்கு எதுவுமே சொல்லல மாமா. அதனாலதான் மாமா காயத்ரி அக்கா சாப்பிட்ட சாப்பாட்டுல நாங்க வெஸ்த கலந்துக்கிட்டோம். ஆனா அப்போ அக்கா வயிற்றுல இருந்த அந்த உயிரோட மதிப்பு எனக்கு தெரியல மாமா. இப்போ என் மகன் சாக கிடக்கும் போது அந்த உயிரோட மதிப்பு எனக்கு புரியுது மாமா. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உன்னை மன்னிக்கிறதால இப்ப போற உசுறு திரும்பி வந்துடவா போகுது? மூத்த பொண்டாட்டி பண்ணின தப்புக்கு அவளோட அண்ணன் பையன் தான் ராஜா சேதுபதினு சொல்லியிருந்தா நான் அப்பவே அந்த சொத்தை போறான் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு என்னோட சொத்து என் மாணிக்கு ஒருத்தனே போதும் நான் இருந்திருப்பேனே. மாமா எங்களையும் மன்னிச்சிருக்கு மாமா. நாம சேர்த்து வைக்கிற சொத்து தலைமுறையா நம்ம பேர புள்ளிக்கு வளரணும்னுதான் சேர்த்து வைக்கிறோம். ஆனா என் பேருக்கு அந்த உசருக்கு முன்னாடி சொத்தாடு மாமா, சொத்து எல்லாமே நீங்களே வச்சுக்க மாமா. கடவுளே என் பேர உசுரோட எங்களை திரும்பி கொடுத்துரு. மாமா நாங்க பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள் கூட எங்களை மன்னிக்க மாட்டாரு மாமா. ஒரு குழந்தைய அழிக்கலான்னு நினைச்சு என் தங்கச்சி குழந்தை இப்படி ஆயிடுச்சு மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. மாணிக்கா டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லியிருக்கிறாருப்பா. என்ன மன்னிச்சிடுறா, நான் தப்பு பண்ணிட்டேன். மாமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அவங்களை எல்லாத்தையும் வெட்டி போடலான்னு தான் வந்தேன். எப்போ உன் தம்பி பையனுக்கு ஒன்று நீ துடிச்சு போனியோ அந்த இடத்துல எனக்கு கடவுளா தெரிஞ்ச. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அண்ணா என்னைய மன்னிச்சிருண்ணா. டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் தம்பி
நானு அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டேன்டா. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏய் மாணிக்கம், டாக்டர் சொல்றத கேளுடா. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். வந்த 2 கேஸ்லேயும் எந்த கேஸை காப்பாற்ற முடியும்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் 2 கேஸையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. முடிஞ்சா நீங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட சொல்லி விட்டுருங்க. இனி அந்த கடவுள் பார்த்த வழிதான். ஐ எம் வெரி சாரி. ஆமா, என் அக்காவுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். டேய் தம்பி, இந்த டாக்டர் நம்பிக்கை இழுக்கலண்டா. நமக்கு மேல ஒருத்தி அந்த சின்ன மாதிரி தான் இருக்காடா, அவள்கிட்ட போய் முறையிடும்டா. நம்ம தங்கச்சி பிள்ளையும் அவ காப்பாத்துவாடா, அவ காப்பாத்துவா. வாடா மொரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா, பொறச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா, அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை முடிச்ச, அவ ஊத்தி வச்ச கூழ மூணாக்கு ருசிக குடிச்ச, அடி சங்கரியே பைரவியே சட்டுன்னு வரத்த எங்கிரியே, பாரு நீ பாரு அவ தவிப்பத, மனம் மாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத. மொரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா, பொறச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. வெப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வெண்டி வெண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கண்ணத்துல அழகுல குத்தி எம்மா அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பாலகி முகத்தை பாரு பாரு எம்மாடி. முட்டைப்பாலம் உனக்கு தந்தா சுட்ட மீனும் பழையல் வச்சா கட்டு கழுத்தி தாலிய நீ காவு கேட்டு நிக்கிறியே எம்மா. பத்தினுங்க வேறதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவனே மனம் இறங்கு, பாசத்துக்குள் நீ அடங்கு. அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது, காளி நீ மீனாட்சியா மாறம்மா. அம்மா கற்பூர தீபமேந்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா. அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா, வேண்டுவதும் உன்னினந்தா. அது சத்தியம் பண்ணு பக்தரைக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா. மொரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா, பொறச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா. மஞ்சள் அரைச்சி எடுத்து அரைச்செடுத்து பூசி குளிக்க வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா. பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளே அம்மாடி, காப்பவளே போல செஞ்சா கடவுளும் பொய்யாடி. அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா, கொலவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா. அம்மா புருஷ வரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த ஆங்காட்டு காமாட்சி வாடியம்மா. அம்மா குடிசை முதல் மாடி வர குடும்பத்து பெண்களுக்கு சாலையில்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா. அடி வந்து விடு, கோபம் விட்டு வந்து விடு, பூ போட்டு தந்து விடு,
வாழ்த்துக்கள். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். லட்சத்தில் ஒரு கேஸ் தான் இப்படி இவ்வளோ சிவியராகி பொழைச்சு பார்த்துருக்கேன். உங்கள் மனைவியும் குழந்தையும் நல்லபடியாக பொழைச்சிட்டாங்க. மாணிக்கம், உள்ள வாங்க, குழந்தைய பார்க்கலாம். டாக்டர் டாக்டர், உங்களால காப்பாற்ற முடியாதவங்கள பிறந்தவங்களுக்காக கோயிலில் வேண்டுதலை வச்சு அக்கடி சட்டியை எடுத்து உயிரை காப்பாற்றணுமுங்க. அவங்க அந்த சின்ன மாரியம்மா தான் உயிரை காப்பாத்தினா. முதல்ல குழந்தைய அவங்க தாய் மாமன்ட்டு கொடுங்க டாக்டர், அவங்க தாய் மாமன்ட்டு கொடுங்க. ஆமா ஆமா கண்ணே, உன் தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். உன் உயிரே தம்பி நீதான் வாங்கணும். அம்மா போய் பாரு சாமி, போய் பாரு, போய் பாரு. ஐயோ மாமா பாருடா. பெரிய மாமா பாருடா. தங்கம் மாப்பிள்ள, டாக்டர்னால முடியாத நீங்க போய் எங்க சாமி கிட்ட முறையிட முடி. ஏதோ அந்த கடவுள் பார்த்து சின்ன மாதிரியாய் பார்த்து உன் மருமக பிள்ளையை காப்பாத்திட்டானப்பா. மாப்பிள்ள நம்ம என்ன தெரியுமா மாப்பிள்ள, டேய் டேய் தம்பி தம்பி தம்பி, அந்த குழந்தைய டாக்டர் என்னன்னு கேட்டு வாடா. போடா போ போ, டாக்டர் கேட்டு வா போ. குழந்தையெல்லாம் ஆபத்தான கட்டத்தை தாண்டிடுச்சு. கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க. எல்லாரும் போய் குழந்தைய பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அம்மா அம்மா வாமா போய் உள்ள பார்க்கலாம். தாய்மாமன் கைகள் பட்டு தந்தை மகன் சின்ன சிட்டு தாலாட்டும் நிலை பாரடா, நம் வாழ்க்கை கதை கேளடா. தாய்மாமன் கைகள் பட்டு தந்தை மகன் சின்ன சிட்டு தாலாட்டும் நிலை பாரடா, நம் வாழ்க்கை கதை கேளடா. செந்தமிழால் கொட்டி கட்டி செம்பருத்தி ஆடை கட்டி செண்பகமே நீ தூங்கடா. செந்தமிழால் கொட்டி கட்டி செம்பருத்தி ஆடை கட்டி செண்பகமே நீ தூங்கடா. தாய்மாமன் கைகள் பட்டு தந்தை மகன் சின்ன திட்டு தாலாட்டும் நிலை பாரடா, நம் வாழ்க்கை கதை கேளடா.
நகைப்பட்டு தந்தை மகன் சின்னச்சிட்டு தானாட்டும் நிலை பாருடா நம் வாழ்க்கை கதை கேளடா